அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட தஹீனா இல்லைன்னா தஹீனின்னு சொல்லலாம் இந்த பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து மெடிடேரியன் குசீனில் அதிகமாக யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் நட்டி ஃப்ளேவருக்காக மற்ற டிஷ்ஷஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 150 கிராம் எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுத்த எள்ளு வாங்கினாலும் அது லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. எள்ளு ஹீட் ஆகும் போது தான் அது ஆயில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப டார்க்காக வறுத்திங்கன்னா அது கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். அதனால லைட்டாகவே வறுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, எள்ளு அரைக்கும் போது அது ஹீட்டாகவும் அப்போயும் கலர் சேஞ்ச் ஆகும். வறுத்த எள்ளை ரொம்ப ஆற விடாமல் லைட்டாக ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றின எள்ளை எண்ணெய் தண்ணி எதுவுமே கலக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி கொரண்டு கொஞ்சம் சாண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்மெல் இல்லாத ஆயிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இடையில ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எள்ளும் ஆயிலும் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இடையில தண்ணியோ இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பேஸ்ட் நல்லா சூடாக இருக்கிறதுனால தண்ணி போல் தெரியுது. சூடு ஆறுனதும் கொஞ்சம் செட் ஆகிடும். தஹீனி பேஸ்ட் வந்து சூடாக இருக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதும் கசப்பு தெரியாது. இந்த தஹீனி பேஸ்ட்டை வச்சு நம்ம சேனலில் ஹமூஸ் ரெசிபி இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் உள்ள சிக்கன் ஷவர்மா வீடியோவில் ஷவர்மா சாஸ் இதை வச்சு எப்படி செஞ்சோங்கிற வீடியோவும் அதில் இருக்குது. ரெண்டுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின பேஸ்ட்டை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.